கிருஷ்ணா கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கிட்ட வந்து தீவிரமான விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. விசாரணையில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் கக்கி இருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எதேச்சையான ஒரு சூழ்நிலையில் வந்து கைது செய்யப்பட்டவங்க தான். இது வந்து எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது? இந்த போதைப்பொருள் விவகாரம் இதில் மாட்டலைன்னா இந்த நபர்கள் எல்லாமே இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் மே மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கம் தனியார் மதுபான விடுதியில் வந்து சிலர் வந்து மதுபானம் அருந்திட்டு இருக்காங்க. அதில் வந்து தூண்டில் ராஜா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவர், தூண்டில் ராஜா அப்படிங்கிறவர் வந்து மதுபானம் அருந்திட்டு இருக்கிறாரு. ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ஒருத்தருடைய மகன் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து மதுபானம் அருந்திட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த செல்வம் வந்து போதை உச்சத்தில் ஏறி சத்தமெல்லாம் போடுறாரு, சத்தம் எல்லாம் போட்டு அலப்புறை பண்ணுறாரு. அது வந்து ராஜாவுக்கு வந்து பிடிக்கலை, தூண்டில் ராஜாவுக்கு. அவர் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருக்கும் கை கலப்பு ஏற்படுது.